Good evening, children. 10th standard science. இன்னைக்கு ஒரு நியூ லெசன் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல் அப்படிங்கிற 13th லெசன் தான் இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, இதுல இந்தியன் கேட்டல் லீச் அட்டையை பத்தி, முயலை பத்தி எல்லாம் நிறைய டீடைல்ஸ், அதனுடைய எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி, இன்டர்னல் ஆர்கன் சிஸ்டம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, ஸோ பிஃபோர் தட் ஒன் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். எஸ், இது ஒரு அஹ், என்ன சொல்லலாம், ஒரு சமுதாயத்துல நல்ல ஒரு விஷயங்களுக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஃபெமிலியர் பர்சன் தான். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இறையன்பு ஐஏஎஸ் அவர்களினுடைய கோட் தான் இது. அவர் நிறைய கருத்துகள் மாணவர்களுக்காக சொல்லியிருக்காங்க, புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காங்க. அது எல்லாமே ரொம்ப உபயோகம் உள்ளதா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது அதெல்லாம் படிச்சு பாருங்க. உங்களால் முன்பு மாதிரி நடக்க முடியாதென்று மனம் தளர்ந்து இருக்கலாம், ஆனால் உலகம் உங்களை நம்பும். இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடியெடுத்து வச்சிருப்போம். ஆனா அதுல நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், நம்மளால அதுல சக்சஸ் கொடுக்க முடியாம இருந்திருக்கலாம் இல்லையா? சோ அப்ப நம்ம அதுலயே ஸ்ட்ரகிள் ஆகி என்ன பண்ணக்கூடாது, ஸ்டே பண்ணாம மீண்டும் அதிலிருந்து எழும்பி நாம் என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகணும். அதுதான். சோ ஆனா இப்போ சொசைட்டி நம்மள நம்புதோ இல்லையோ, நம் மீது நமக்கு என்ன வேணும், கண்டிப்பாக நம்பிக்கை வேண்டும். நம்மால் என்ன பண்ண முடியும், வின் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வேண்டும். ஸோ என்ன சொல்லுவோம், நமக்கு ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் சக்சஸ். முதல் படி குழந்தை எடுத்து வைக்கும் போதே முதல் அடி அப்படியே கரெக்டா வேகமா நடந்துருவாங்களா? பல முறை கீழே விழுந்து விழுந்து தான் அதுக்கப்புறமா ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிக்கும். சைக்கிளிங் கத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஏறி உட்கார்ந்தா அப்படியே அழகா கத்துக்கிறோமா? இல்ல. டூ வீலரா, காரா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் லேர்னிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது அந்தந்த செயல்களை பொறுத்து டைம் டியூரேஷன் வேரி ஆகும் இல்லையா? அது போல தான் நாம் எந்த ஒரு செயலில் ஈடுபட்ட பொழுதும் அதில் தோல்வி அடைந்தால் நாம் மீண்டும் அதிலிருந்து என்ன பண்ண வேணும், வெளியில வந்து, இல்ல அடுத்து இது எப்படி மூவ் பண்ணினா நம்மளால் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு நெக்ஸ்ட் அடுத்து நம்ம சரியான ஒரு டெசிஷன் மேக்கரா இருந்து அதை சக்சஸ் கொடுக்கணும். சுயநலமற்ற அன்பே உண்மையான அன்பு. சோ அன்பு அப்படின்னு சொல்றதே நாம் அடுத்தவர்கள் மீது செலுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதுல நமக்கு வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இருக்கக்கூடாது. அதுதான் சுயநலம் அப்படிங்கிறது. நான் இதை செஞ்சா அவங்க அதுல ஏதாவது நம்ம வந்து திருப்பியும் கிடைக்கும், மீண்டும் அவர்கள் அதுக்கு ரெசிப்ரோகேஷன் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு எண்ணமும் இல்லாம எல்லோருக்குமே, நமக்கும் சரி பொதுமக்களுக்கும், யாருக்கு எந்த ஒரு நன்மை செஞ்சாலுமே நம்ம நன்மை செய்யறதோ அல்லது வார்த்தைகளால் சொல்லக்கூடிய காட்டக்கூடிய அன்போ எதா இருந்தாலும் அதில் பற்றற்று சுயநலம் இல்லாமல் எந்த ஒரு எனது எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கக்கூடிய அன்பே உண்மையான அன்பு. பயத்தை வெல்லுங்கள். எஸ், எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதுமே அதுல நம்ம அதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ அனலைஸ் பண்ணணும். ஓகே, அனலைஸ் பண்ணிட்டா அதுல வரக்கூடிய நெகட்டிவ்ஸ் எப்படி போனா வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு போகக்கூடாது. நெகட்டிவ்ஸ் வந்துருமா, நமக்கு தோல்வி வந்துருமா, இப்படி போனா நம்ம தவறுதலா நம்மளால என்ன பண்ணோம், மூவ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற பயம் இருந்துகிட்டே இருந்ததுன்னா அந்த ஒரு விஷயத்துல நம்மால ஜெயிக்கவே முடியாது. வண்டியில ஏறி உட்காரும்போதே, ஐயோ! இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் போய் கத்துக்கிட்டு, ஐயோ! கீழ விழுந்துருவோமோ? அடிபட்டுருவோமோ? நம்ப ஆக்சிடென்ட் ஆயிடுமா? லாரியில போய் விழுந்துருவோமா?
கற்பனையான ஒரு பயம். தேவையே இல்லாம. அந்த மாதிரி பயம் இல்லாம இருந்தது அப்படின்னு சொன்னா மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? இலக்கை அடைய முடியும். ரோட்ல நடந்து போனா கூட தான் ஆக்சிடென்ட் ஆகுது. அதுக்காக நடக்காம வீட்டுக்குள்ளாரயே உட்காந்துருக்குமா? வீட்டிலேயே இருந்தாலும் எவ்வளவோ ஆபத்துகள் இருக்கு. ஸோ எந்த ஒரு விஷயத்துக்குமே இந்த பயம் அப்படிங்கிறத நம்ம தவிர்த்தோம்னாலே நமக்கு எல்லாத்துலயுமே ஜெயிக்க முடியும். தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள். உன் மீது உனக்கு முதல்ல என்ன வேணும்? நம்பிக்கை வேணும். எஸ், ஐ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? என்னால முடியும். நான் செய்யுவேன். அப்படிங்கிற எண்ணம் இருந்தது அப்படின்னு சொன்னா, நிச்சயமா அதுல எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே நமக்கு அதுல வெற்றி என்பது கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி நெறைய கோட்ஸ் அப்படிங்கிறது நம்ம சமூக ஆர்வலர்கள், நம்ம எஜுகேஷனலிஸ்ட் அவங்க எல்லாரும் குடுத்திருப்பாங்க. அந்த மாரி டைம் கிடைக்கும்போது படிக்கும்பொழுது, நமக்கு அதுலருந்து ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஸோ என்ன சொல்லி படிச்சிருக்கோம், இவர் இப்படி சொல்லியிருக்காரு இல்லையா? கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும்? தன்னம்பிக்கையோட இருக்கணும். அப்படிங்கிறதுக்கு 4 பேர் சொல்றத நம்ம கேட்க கேட்க தான் நமக்குள்ளும் என்ன வரும்? நம்பிக்கை என்பது வரும் இல்லையா? நம்பிக்கைங்கிறது தான் வாழ்க்கை. நம்பிக்கையோட இருந்தா நிச்சயமா என்னைக்குமே நமக்கு வெற்றி என்பது உறுதி. ஓகே. சோ இன்னைக்கு பார்க்க போறது உயிரினங்களின் அமைப்பு நிலைகள். அமைப்பு நிலைகள் அப்படின்னு சொன்னா நம்மள சுத்தி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே எப்படி இருக்கு? ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு இல்லையா? எந்த மாதிரியான உயிரினங்கள்லாம் இருக்கு. சிற்றினங்களும் இருக்கு, பேரினங்களும் இருக்கு. சிற்றினங்கள் அப்படின்னு சொன்னா என்னது? ஒரு செல் உயிரிகள். சின்ன சின்ன உயிரிலிருந்து அதே போல மிகப்பெரிய விலங்குகள். அது தாவரங்களும் ஆகட்டும் அல்லது விலங்குகளும் ஆகட்டும். எல்லாருமே நமக்கு அடிப்படையிலிருந்து மிகப்பெரிய லெவல்ல இருக்காங்க. அதெல்லாம் நமக்கு ஆச்சரியமான விஷயம் தான் இல்லையா? உலக அதிசயம் 7 அப்படிங்கிறத விட, நம்மள சுத்தி இருக்கக்கூடிய இயற்கையே மிகப்பெரிய அதிசயங்கள் இல்லையா? அது எவ்வாறு நமக்கு இருக்கு. அதுலயே நம்ப அந்த விலங்கினங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, அதுல என்னென்ன நமக்கு பிரிவுகள், எவ்வாறு அதை நாம் பிரிச்சிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. முதுகு நாண் இருக்கும், முதுகு நாண் இல்லாம இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு வகையான விலங்குகள் நம்மை சுற்றி இருக்குல்ல. ஸோ அதனுடைய அமைப்பு நிலைகள் எவ்வாறு இருக்கு? அது எப்படி நகரும் அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ப இன்னைக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு சில உயிரினங்கள பத்தி இந்த பாடத்துல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து இந்த இதுதான். இந்தியன் கேட்டல் லீச் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த உயிரினத்த பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்திய கால்நடை அட்டை அப்படிங்கிறது. ஓகே. இது ஹிருடினேரியா கிரானுலோசா அப்படிங்கிறது தான் இதனுடைய பேர். இந்த 2யும் சேர்த்து சொல்றது. ஹிருடினேரியா கிரானலோசா அப்படிங்கிறது என்னென்ன பிரிவுகள்? ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஜீனஸ், ஸ்பீசிஸ். தொகுதி, வகுப்பு, வரிசை, பேரினம், சிற்றினம். பேரினத்தையும் சிற்றினத்தையும் இணைத்து தான் இரு பெயரிடும் முறையில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? இந்த உயிரினத்திற்கு பெயர் கொடுத்திருக்கோம். எத இணைத்து குடுத்திருக்கோம்? பேரினத்தையும், சிற்றினத்தையும் இணைத்து. ஜீனஸ்ங்கிறது கிரிடனேரியா அப்படிங்கிற ஒரு அதனுடைய இனம். சிற்றினம் வந்து கிரானுலோசா அப்படிங்கிற இனத்தை சார்ந்தது. அதுதான் நமக்கு இந்தியன் கேட்டல் லீஷனுடைய விலங்கியல் பெயர் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் இதுல ஹேபிட் அண்ட் ஹேபிட்டட். இதனுடைய ஹேபிட் அப்படின்னு சொன்னா வாழ்விடம். இது எங்க வாழும் நமக்கு? கிரிடினேரியா அப்படிங்கிறது எந்தெந்த இடங்கள்லாம் இருக்கு? ஃபர்ஸ்ட் இது வந்து இந்தியன் கேட்டலிச் இந்தியால இருக்கக்கூடியது. இந்தியால இருக்கும். பங்களாதேஷ்ல, பாகிஸ்தான்ல, மியான்மர்ல, ஸ்ரீலங்கால இந்த எல்லா பிளேஸ்லயும் இருக்கக்கூடியது. இந்த இடங்களில் இருக்கும். எந்தெந்த பகுதிகளில் அப்படின்னு சொன்னா என்னது? அதனுடைய ஹேபிட் அண்ட் ஹேபிட்டட் வாழ்விடம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? வாழிடமும் வாழ்முறையும் எந்தெந்த இடத்துல இருக்கும்னு கேட்டா, நல்ல தண்ணி இருக்கக்கூடிய ஒரு பகுதிகள், ஏரிகள், சின்ன சின்ன ஓடைகள் இந்த எல்லா இடத்துலயுமே இருக்கும். ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்கக்கூடியது பாண்ட், லேக், ஸ்வாம்ப். பாண்ட், லேக்ஸ் இது எல்லாமே நீர்ப்பகுதிகள் இல்லையா? சின்ன
ஓடைகள். இந்த பகுதியில் எல்லாமே நாம் எதை பார்க்கலாம்? இந்த அட்டையை பார்க்கலாம். அடுத்தது இதனுடையது மெயினான ஒரு விஷயம். மேல என்ன பண்ணும்? ஒரு விலங்கின் மீது சார்ந்து இருக்கக்கூடியது. ஒட்டுண்ணிகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? புற ஒட்டுண்ணிகள். எக்டோ பாரசிட்டிக். எக்டோ பாரசிட்டிக் அப்படிங்கிறது புற ஒட்டுண்ணிகள். இது மெயினா நம்ம உடம்புல அல்லது விலங்குகள் உடம்புல ஒட்டிக்கொண்டு அவர்களினுடைய இரத்தத்தை உணவாக எடுத்துக்கொண்டு வாழக்கூடிய ஒரு உயிரினம் அப்படிங்கிறது மெயினானது. சரிங்களா? சோ இப்போ கால்நடையோ அல்லது மனிதனிடத்தையோ ரத்தத்தை உறிஞ்சும். அப்ப சாங்கிவோரஸ். இதுல இரத்த உறிஞ்சிகள் அப்படிங்கிற ஒரு வகையை சேர்ந்தது. ஓகே, சாங்கிவோரஸ் அப்படிங்கிறது பிளட் சக்கிங் நேச்சர். நம்மளுடைய ரத்தத்தை உறிஞ்சி உயிர் வாழக்கூடிய தன்மையில இருக்கிறது தான் இந்த இந்தியன் கேட்டல் லீச் அப்படிங்கிற இந்த உயிரினம். ஓகே, ஸோ இப்போ இதை பத்தின டீட்டெயில் தான் நம்ம நெக்ஸ்ட் கண்டினியூஸா பார்க்க போறோம். ஆக்சுவலி இதை நம்ம விஷுவலா பார்த்துருக்கோம் இல்லையா? நிச்சயமா எல்லாருமே பார்த்துருப்போம். எல்லாருக்கும் இந்த உயிரினத்தை பத்தி எந்த வடிவத்துல இருக்கும், என்ன கலர்ல இருக்கும் எல்லாமே நமக்கு தெரியும். ஓகே, எக்ஸ்டர்னல் மார்பாலஜி. புற அமைப்பியல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதுதான் மார்பாலஜி அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய வடிவம், ஷேப் அண்ட் சைஸ், அளவு, உருவம் அப்படின்னு சொல்லலாம். அளவு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ரொம்ப சின்னதா தான் இருக்கும் இல்லையா? ஷேப் அண்ட் சைஸ் எந்த மாதிரி இருக்கும்? நமக்கு அட்டைங்கிறது ரொம்ப சாஃப்டா இருக்கக்கூடிய நேச்சர். புழு மாதிரி, ஏன்னா அது எப்படி இருக்கும்? நெளிஞ்சு வளைந்து செல்லக்கூடிய ஒரு தன்மையோட இருக்கும். நெக்ஸ்ட் அது உடம்புல என்ன இருக்கும்? செக்மெண்ட் இருக்கும். எஸ், செக்மெண்டட் பாடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுதான் கண்டங்களால் நம்ம அதனுடைய உருவமாகப்பட்டது தனித்தனியாக இருக்கும். அதன் உடலில் பல வகையான கண்ட அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். அது நீண்டு செல்லும் பொழுது எப்படி இருக்கும்? அது வேகமாக அது இந்த மாதிரி வளைஞ்சு இருக்கும். தனித்தனியான கண்ட அமைப்பு. அது நகரும் பொழுது என்ன ஆகும்? அது எக்ஸ்டர்ன் ஆகும், நீட்சி அடையும். இப்போ சுருங்கும் போது ஒரு பிளேஸ்ல இருந்து எக்ஸ்டர்ன் ஆகி மீண்டும் சுருங்கும். அடுத்தது தன்னுடைய உடலை சுருக்கிக்கும், திருப்பியும் அதை எக்ஸ்பாண்ட் பண்ணும். சுருங்கி விரிந்து அது அதனுடைய இடப்பெயர்ச்சி, நகர்தல் அப்படிங்கிறது இருக்கும். நீளும் பொழுது எப்படி இருக்கும்? ஒரு சாதாரண டேப் மாதிரி இருக்கும். சுருங்கும் போது என்ன ஆகும்? அது உருளை வடிவுல இருக்கும். எக்ஸ்டர்ன் ஆகும்போது சாதாரணமா நீண்ட வடிவுல இருக்கக்கூடிய ஒரு கயிறு போன்ற அமைப்போட இருக்கும். சுருக்கும் பொழுது உருளை வடிவில ஒரு தன்மையோட இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ இது கிட்டத்தட்ட எந்த சென்டிமீட்டர் வரைக்கும் அது வளரும்னா 35 சென்டிமீட்டர் வரைக்குமே இது வளரக்கூடிய தன்மையில் இருக்கும். 35 சென்டிமீட்டர் அளவுக்கு வளரும். இது அதனுடைய கலர் பார்த்தீங்கன்னு சொன்னா மேல இருக்கக்கூடிய கலர் கிரீன் கலர்ல இருக்கும். ஆலிவ் கிரீன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நல்ல ஒரு பச்சை கலர்ல இருக்கும். பார்க்க ஆனா கருப்பு மாதிரி கலர் இருக்கும். ஆனா அதனுடைய ரியல் கலர்ங்கிறது மேல இருக்கக்கூடிய அமைப்பு ஆலிவ் கிரீன் கலர்ல இருக்கும். அண்ட் தென் வென்ட்ரல் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது பின்பகுதி எல்லோ கலர்ல இருக்கும். மேல் பகுதி ஆலிவ் கிரீன் கலர்ல, அதனுடைய பின்பகுதியாகப்பட்டது சிவப்பு அல்லது ஆரஞ்சு நிறத்துல இருக்கக்கூடியது. சோ இப்போ அடுத்தது நம்ம கண்டங்கள் சொன்னோம் இல்லையா? செக்மெண்ட்ஸ். எத்தனை செக்மெண்டா இருக்கு? ஒவ்வொரு செக்மெண்ட்டும் அதுல எப்படி நம்ம பிரிக்கிறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். செக்மெண்டேஷன், கண்ட அமைப்பு. எத்தனை வகையான கண்டங்கள் இருக்குன்னு கேட்டா 33. எத்தனை செக்மெண்ட்ஸ்? 33 செக்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது அதனுடைய பாடியில இருக்கு. மெட்டாமெரிசம் அப்படிங்கிற அமைப்புல தான் இருக்கு. மெட்டாமெரிசம் அப்படின்னா என்னன்னு கேட்டா, மெட்டாமெரிச கண்ட அமைப்பா அதனுடைய உடல் அமைப்பானது 33
கண்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும். அது ஒன்னொன்னாக எப்படி இருக்கும்? அப்படியே ஜாயின் பண்ணி அழகா அடுக்கி வச்ச மாதிரியே அதனுடைய அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். மேல பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அது ஒரு சின்ன வளையம் போன்று இருக்கும். 9ல இருந்து 11 வரைக்கும் இருக்கக்கூடியது ஒரு டெம்பரரியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் கிளைடெல்லம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 9 to டெம்பரரி கிளைடெல்லம் இஸ் ஃபார்ம்ட் செக்மெண்ட் 9 to 11. இதுல ஃபார்ம் ஆகக்கூடியது தான் அந்த கிளைடெல்லம் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இந்த இதுக்காக இந்த ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்துட்டு இனப்பெருக்க காலத்துல உருவாகக்கூடிய அந்த ஒரு ஸ்டேஜ் அதுதான் என்னன்னு கேட்டா குக்கூன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம தவளையில எல்லாம் இருக்கும், பட்டுப்பூச்சியில எல்லாம் இருக்கும்ல, அது போல இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு நம்ம அடுத்த ரீப்ரொடக்ஷன் பீரியட்ல இந்த மாதிரி ஒரு டெம்பரரியா ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த 9 to 11 செக்மெண்ட் அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். சீவர் ஸோ இதனோட கண்டங்கள் பாருங்க 26, 27 இங்க கீழே இருக்கிறது தான் நமக்கு இந்த ரிமைனிங் செக்மெண்ட் அப்படின்னு பார்க்கலாம். மேல இருந்து நமக்கு ஆரம்பிச்சு 1 2 3 4 5 6 7 8 9 11 இதே மாதிரி நமக்கு 26 வரைக்கும் இருக்கும். கீழே இருக்கக்கூடிய அந்த 4 செக்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எதுல இருக்கும்? 30. இது எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம்? 30 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, நமக்கு 33ல இருந்து மீதி இருக்கக்கூடியது பாருங்க, அந்த 7 கண்டங்களும் இந்த இடத்துல இருக்கும். 33 செக்மெண்ட்ஸ் இல்லையா? 33 கண்டங்கள் அப்படின்னு சொல்றது. சோ நெக்ஸ்ட் இதுல ஒவ்வொரு கண்டங்களாக அது என்னென்ன பிரிவுகள்ல எந்தெந்த இடத்துல இருக்கும் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுதான் இதனுடைய ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், குறுக்கு வெட்டு தோற்றம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதனுடைய உடல் அமைப்பு எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்ட்ரக்சர். சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது உணர்வேற்பிகள். உணர்வேற்பிகள் அப்படிங்கிறது ரெசிப்டாஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ரெசிப்டாஸ் அப்படின்னா என்னது? உணர்வேற்பிகள். தொட்டா என்ன பண்ணும்? அப்படியே அது அப்படியே உடல்ல சுருக்கிக்கும் இல்லையா? தொட்ட உடனேயே அது அப்படியே சுருங்கக்கூடிய தன்மையில இருக்கும். சோ ஏன்னா அதனுடைய மேல் பகுதியாகப்பட்டது முதுகு பகுதியில இருக்கக்கூடிய 5 ஃபர்ஸ்ட் கண்டங்களும் எப்படின்னு கேட்டா அதுல சின்ன சின்ன கண்ட மாதிரி இருக்குமா. ஃபர்ஸ்ட் 3 இப்ப 5ன்னு சொல்றோம் இல்லையா? சோ இந்த 5ம் நமக்கு 5 கண்கள் இணை பேரா தான் இருக்கும். சோ அப்ப அந்த இணையான கண்கள் இருக்கு. ஒவ்வொரு செக்மெண்ட்டுமே அதுல எப்படி இருக்கும்? நமக்கு ரெசிப்டாஸா இந்த இடத்துல அதுக்கு ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய நேச்சர் உணர்வேற்பிகளாக அந்த 5 இணையான கண்டங்களில் நமக்கு கரெக்டா அந்த அமைப்புல கண்கள் போன்ற அமைப்பு இருக்கும். அது வளையமாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வேற்பிகள். ஒவ்வொரு வளையத்திலையுமே அதுல நேச்சர் இருக்கும். அதுக்கு ரெசிப்டாஸ்ங்கிறது என்னது? நமக்கு யாராவது தொட்டாலோ அல்லது வேற ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் எது நடந்தாலும் நமக்கு அதுல கரெக்டா தெரியக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம் இந்த இடத்துல? ரெசிப்டார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரெசிப்டார்ஸ் எதற்காக? அதனுடைய பாதுகாப்பிற்காக. அந்த உணர்வேற்பிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது நகரணுமா, மூவ் ஆகுமா, டிஸ்டர்பன்ஸ் இருக்கா, இல்ல நம்மள யாராவது தொந்தரவு பண்றாங்களா, இந்த மாதிரி எல்லாத்தையுமே உணரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இங்க இருக்கக்கூடிய 1 to 5 செக்மெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த 5 இணையான கண் போன்ற அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இதுல நமக்கு ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் ஒவ்வொரு வளையத்திலயுமே கண்ட உணர்வேப்பிகள் ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கும். இந்த 5 பேர்லயுமே அதான் ஆனுலர் ரெசிப்டார், செக்மெண்டல் ரெசெப்டார். செக்மெண்டல் ரெசிப்டார்னா இந்த கண் ஒவ்வொரு இணையான பேர்ல இருக்கக்கூடிய கண்கள், அதை தான் நம்ம செக்மெண்டல் ரெசெப்டார்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சக்கர்ஸ். அதனுடைய நேச்சர் என்ன சொன்னோம் நம்ம? ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய தன்மை அப்படின்னு தானே நம்ம சொன்னோம். அப்ப அந்த உடம்புல என்ன இருக்கும்? ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? தட் சக்கர்ஸ். எத்தனை இருக்கும்னு கேட்டா 2 வகையான நமக்கு உறிஞ்சிகள். இப்ப உணர்வேற்பிகள்னு பார்த்தோம். அதே போல 2 வந்து 2 டைப்ஸ் ஆஃப் சக்கர்ஸ். 2 வகையான உறிஞ்சிகள் இருக்கு. ஒட்டுறிஞ்சிகள் உடலினுடைய முனை டிப்ல இருக்கு இல்லையா? அதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? முன்பகுதியில் இருக்கக்கூடியது ஆன்டீரியர் சக்கர் அல்லது ஓரல் சக்கர்,
போஸ்டீரியர் சக்கர். முன் ஒட்டுறிஞ்சிகள், அது பின்பக்கத்துல இருக்கக்கூடியது பின் ஒட்டுறிஞ்சி அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டீரியர்னா முன்பாகத்துல இருக்கக்கூடியது, போஸ்டீரியர் அப்படிங்கிறது அதனுடைய உடலினுடைய பின்பாகத்துல இருக்கக்கூடியது தான் போஸ்டீரியர் சக்கர். ஸோ ஃப்ரண்ட் பார்ட் இஸ் லொகேட்டட் இன் ஆன்டீரியர் எண்ட் இஸ் கால்ட் ஆன்டீரியர் சக்கர். அண்ட் தென் வென்ட்ரல் பொசிஷன் பின்பக்கத்துல இருக்கக்கூடியதுல போஸ்டீரியர் சக்கர் அப்படிங்கிறது நமக்கு லாஸ்ட் 7 செக்மெண்ட்ஸ்ல இருக்கக்கூடியது. இந்த வளைவான ஒரு பகுதி பார்த்தோம் இல்லையா, இந்த தான் நமக்கு போஸ்டீரியர் சக்கர். எதற்காக இருக்கக்கூடியது? ரத்தத்தை உறிஞ்சுவதற்காக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்புகள். அந்த உடலில் இருக்கக்கூடிய கடைசி 7 கண்டங்கள் இணைந்து நமக்கு பின் ஒட்டுறிஞ்சி அப்படின்னு. இந்த ரெண்டும் தான் நமக்கு எதற்காக மெயினா ஹெல்ப் பண்ணுதுன்னு கேட்டா, ஃபீடிங் அண்ட் தென் மூவ்மெண்ட், லொக்கோமேஷன், உணவு எடுத்துக்கொள்வதற்கும் அண்ட் தென் நகர்வதற்கும் உதவியாக இருக்கக்கூடியது தான் இந்த 2 டைப்ஸ் ஆஃப் சக்கர்ஸ், ஆன்டீரியர் சக்கர் அண்ட் தென் போஸ்டீரியர் சக்கர். ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய மேல் பாகத்துல இருக்கக்கூடியது ஆன்டீரியர் சக்கர் அண்ட் கடைசி பகுதியில் இருக்கக்கூடிய 7 செக்மெண்ட்டும் போஸ்டீரியர் சக்கர். த ஃபங்க்ஷன் ஆஃப் த சக்கர்ஸ் ஆர் ஃபீடிங் அண்ட் லோகோமோஷன் ஆஃப் த லீச், நகர்வதற்கும் அது அதே போல உணவு என்னது, ரத்தத்தை உரியறது தான். அந்த 2 விஷயத்துக்கும் தான் இந்த இடத்துல அந்த உறிஞ்சிகள் அப்படிங்கிறது அதற்கு உதவியாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது அதுல இருக்கக்கூடிய அப்பேச்சர், சின்ன சின்ன துளைகள், ஹோல்ஸ் எதற்காக இருக்கு, அது என்ன அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். எக்ஸ்டர்னல் அப்பேச்சர்ஸ், தட் இஸ் புற துளைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது மேல இருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய துளைகள். என்னென்ன பார்ட்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது அதனுடைய உடல் அமைப்பை பொறுத்து என்ன உறுப்புகள் இருக்கு. நம்ம உடம்புல எல்லாம் இருக்கக்கூடிய பாகங்கள் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அது போலவே இதுல எந்தெந்த துளைகள்ல என்னென்ன ஃபங்க்ஷன் எங்க நடைபெறுகிறது அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மவுத் பார்ட், வாய்ப்பகுதி. வாய்ப்பகுதி அப்படிங்கிறது எங்க இருக்கும்? ஆன்டீரியர் சக்கர்ல அண்ட் மிடில் ஆஃப் த ஆன்டீரியர் சக்கர். நமக்கு முன் ஒட்டுறிஞ்சியினுடைய மையத்துல தான் வாய் அப்படிங்கிறது இருக்கும். சோ மிடில் ஆஃப் ஆன்டீரியர் சக்கர். முன் ஒட்டுறிஞ்சியினுடைய மைய பகுதியில தான் அதனுடைய வாய்ப்பகுதி அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆனஸ் பார்ட். எப்படி மவுத் அப்படிங்கிறது முக்கியமானதோ அதே போல அடுத்தது எக்ஸ்டர்னல், நமக்கு வந்து எக்ஸ்கிரேட்டரி எல்லாத்தையும் வெளியே தள்ளக்கூடிய ஒரு விஷயம், அதுதான் மலத்துளைங்கிறது. இது 26th செக்மெண்ட்ல நமக்கு முதுகு பக்கத்துல மிட் டார்சல் பார்ட்ல இருக்கு. ஸோ 26 செக்மெண்ட்ல இருக்கக்கூடியது தான் இந்த ஆனஸ் பார்ட். ஓகே, ஆனஸ் பார்ட் இஸ் லொகேட்டட் அட் த 26th segment of this body. And next one is நெஃப்ரிடியோஸ்போர்ஸ். நெப்டீரிய துளைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு 17 பேர் இருக்கிறது தான் அடுத்தது இந்த நெப்டீரியோ அப்படின்னு சொல்லக்கூடிய நெப்டீரியா. எதுக்காகன்னு கேட்டா இந்த 17மே நமக்கு எந்தெந்த என்னென்ன வேலைகளை செய்யுதுன்னு சொன்னா 6ல இருந்து 22 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கண்டத்திலையும் நமக்கு வயிற்று பகுதியில இருக்கக்கூடியது தான் இந்த நெப்டீரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நெப்டீரியா. 6 to 22 செக்மெண்ட், 17 கண்டங்கள்ல இருக்கக்கூடியது தான் இந்த நெப்டீரியா அப்படிங்கிற இந்த பார்ட். ஓகே, ஸோ இதுவும் ஒவ்வொரு செக்மெண்ட்டும் ஒரு ஒரு வேலையை செய்யக்கூடியது. இந்த நெப்டீரியங்கள் நமக்கு 17 இணை நெப்டீரியங்கள் மூலமாக வெளிப்பகுதி எல்லாமே ஓப்பன் ஆகும். அதற்கு தேவையான உணவு எடுத்துக்கிறது, நகர்வது எல்லாவற்றுக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடியது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நம்ம பார்க்கறது மேல் ஜெனிட்டியல் அண்ட் தென் ஃபீமேல் ஜெனிட்டியல் போர். மேல்
கமா ஃபீமேல் ஜெனிட்டியல். எதற்காக? ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க துளை அப்படின்னு சொல்றது. இதுல 10வது செக்மெண்ட்ல இருக்கக்கூடியது நமக்கு 10th செக்மெண்ட்ல மிட் வென்ட்ரல் ஓப்பனிங் அந்த இடத்துல தான் நமக்கு இங்க மேல்னுடையது. 10வது இணைக்கண்டத்துல இருக்கக்கூடியது ஆண் இனப்பெருக்க துளை என்பது பெண் இனப்பெருக்க துளை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பார்ட்டாகப்பட்டது 11th செக்மெண்ட்ல இருக்கும். அடுத்தடுத்து இருக்கக்கூடியது தான் இந்த ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க துளைகள். அந்த 2 மற்றும் 3வது வளையத்துல வயிற்று பகுதியில இருக்கக்கூடிய அமைப்பு அது. சரிங்களா? சோ இப்போ என்னென்ன நம்ம டீடைல்ஸ் இந்த இதுல தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதனுடைய என்ன டிவிஷன், என்னென்ன தொகுதி, என்ன வகுப்பு, வரிசை, பேரினம், சிற்றம், ஃபைலம், கிளாஸ் எது அப்படின்னு அண்ட் தென் ஹேபிட் அண்ட் ஹேபிட்டட் வாழிடம் எந்த பிளேஸ்ல இருக்கும், எந்தெந்த ஊர்கள்ல இருக்கு, எந்தெந்த பகுதிகளில் இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தோம். அண்ட் எக்ஸ்டர்னல் மார்பாலஜினா ஷேப், கலர், செக்மெண்டேஷன், ரெசெப்டார் அண்ட் தென் சக்கஸ், எக்ஸ்டர்னல் அப்பேச்சர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம். சரிங்களா? நெக்ஸ்ட் நமக்கு அதனுடைய உடல் அமைப்பு, டிவிஷன்ஸ் ஆஃப் த பாடி, அதனுடைய பகுதி என்னென்ன கண்டங்கள்ல எந்தெந்த பார்ட் எந்தெந்த கண்டங்கள்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். டிவிஷன்ஸ் ஆஃப் த பாடி, அதனுடைய உடல் அமைப்பு எந்தெந்த கண்டங்கள்ல எந்தெந்த உறுப்புகள் இருக்கு. தலைப்பகுதி முன் கிளைடெல்லா, கிளைடெல்லா நடுப்பகுதி, பின் அல்லது வால் பகுதி, பின் ஒட்டுறிஞ்சி, இப்படி என்னென்ன பகுதிகள். ஃபர்ஸ்ட் ஒன்னு பார்த்தா ஹெட் பார்ட் இல்லையா? தலைப்பகுதி அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் 5 பேர் 1 to 5 1 முதல் 5 கண்டம் வரை இருக்கக்கூடிய பகுதி தான் என்னது? தலைப்பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு. ஓகே, இந்த ரீஜியன் என்னன்னு கேட்டா சஃபாலிக் ரீஜியம், ப்ரீக்ளைடலர், கிளைடரல், மிடில் அண்ட் தென் கார்டல் அண்ட் போஸ்டீரியர் அப்படின்னு நம்ம இத 6 பிரிவுகளாக பிரிக்கலாம். முன் கிளைடெல்லம், முன் கிளைடெல்ல பகுதி அப்படிங்கிறது 6, 7 அண்ட் தென் 8 கண்டினியூஸா இதுல வரக்கூடியது 6, 7, 8வது கண்டங்கள் தான் முன் கிளைடெல்ல பகுதி. கிளைடெல்லம் அப்படிங்கிறது சோ கிளைடெல்லா இதுல 9, 10 அண்ட் 11 9, 10, 11 பகுதி தான் கிளைடெல்லா பகுதி. அடுத்தது நடுப்பகுதி, மிடில் பார்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த உடல்ல இருக்கக்கூடிய அந்த நடுப்பகுதியில இருக்கக்கூடியது மிடில் ரீஜியன்ங்கிறது 12 to 20 செகண்ட், 12லிருந்து 22 கண்டங்கள் வரை இருக்கக்கூடியது நடுப்பகுதி, பின் அல்லது வால் பகுதி. சோ அதனுடைய டெய்ல் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? 23 to 26 23 முதல் 26 கண்டங்கள். பின் ஒட்டுறிஞ்சி பகுதி 27 to 33 கீழே அந்த வளைவான பகுதி பார்த்தோம் இல்லைங்களா? அதுதான் பின் ஒட்டுறிஞ்சி பகுதி 27 to 33. சோ இந்த உடலினுடைய அமைப்பை தலை, முன் கிளைடெல்லா, கிளைடெல்லா, நடுப்பகுதி, வால் பகுதி, பின் ஒட்டுறிஞ்சி பகுதி அப்படின்னு சொல்லிட்டு 6 பிரிவுகளாக பிரிச்சு அதனுடைய கண்டங்கள் 1 முதல் 33 கண்டங்களை எவ்வாறு நம்ம பிரிக்கலாம், உடற்பகுப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? செக்மெண்டேஷன், இது ஒரு குவெஸ்டினா நமக்கு வரும். இப்போ டிவிஷன்ஸ் ஆஃப் பாடி அப்படின்னு சொன்னா எப்படி நம்ம இதை எத்தனை ரீஜியனா பிரிக்கலாம்? 6 ரீஜியனா பிரிக்கலாம். என்னென்ன ரீஜியன் அப்படிங்கிறது இதுதான். இதனுடைய உடல் அமைப்பை நம்ம எத்தனை கண்டங்களாக எந்தெந்த கண்டங்கள் என்னென்ன பகுதியில இருக்குங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் இதுல பாக்குறது இதனுடைய உடல் மேல இருக்கக்கூடிய பகுதி உடற் சுவர் அப்படிங்கிறது பாடி வால். உடற் சுவர்ங்கிறதையும் நமக்கு எத்தனை அடுக்குகளா இருக்கும். இப்போ நம்ம இலைகள் அதுல செல் அமைப்புல பார்த்திருக்கோம்
பார்த்திருக்கோம் இல்லையா? கியூட்டிக்கல் புறத்தோல், தோல், தசை அண்ட் தென் போற்றியாற்றல் திசு அப்படின்னு சொல்லி 5 பிரிவுகளாக இந்த அட்டையினுடைய உடல் பகுதி அப்படிங்கிறத நம்ம பிரிக்கலாம். உடற்சுவர கியூட்டிக்கல் அப்படின்னாலே மேல இருக்கக்கூடிய பகுதி, புறத்தோல்ங்கிறது அதுக்கு அடுத்து. கியூட்டிக்கல்ங்கிறது வழுவழுப்பான ஒரு பகுதி அப்படிங்கிறது தான் கியூட்டிக்கல். தோல்ங்கிறது புறத்தோலுக்கு அடுத்து ஒரு பகுதி. தசை அது உடலில் இருக்கக்கூடிய அமைப்பு. திசுக்கள் என்பது அந்த உடல் அமைப்பிலேயே டிஷ்யூஸ் நகர்வதற்காக பல வகையான செல்கள் இணைந்து உருவாகக்கூடிய அமைப்பாக திசு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதுதான் உடற் சுவர் அப்படிங்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது அதனுடைய லோகோமோஷன் எவ்வாறு நகரும் அண்ட் தென் அதனுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம், சர்க்குலேட்டரி, நர்வஸ்னு பல வகையான சிஸ்டங்கள் என்னங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்த டாபிக் இப்போ வாட் இஸ் இந்தியன் கேட்டல் லீச், அதனுடைய எக்ஸ்டர்னல் மார்பாலஜி என்ன அப்படிங்கறத பார்த்திருக்கோம். ஸோ இன்டர்னலா என்னென்ன சிஸ்டம் இருக்கு, என்ன அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் எப்படி நடக்குதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் லேர்ன் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். சார்